ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், உங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்ல நீங்க எந்த கீபோர்டை பயன்படுத்துறீங்க? ஃபோன்ல ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஒரு கீபோர்டு இருக்கும். அதை நீங்க பயன்படுத்துறீங்களா? இல்ல இந்த கூகுளோட இந்த ஜி போர்டை பயன்படுத்துறீங்களா? டிஃபால்ட் கீபோர்டை பயன்படுத்தாம நீங்க ஜி போர்டை தான் அதிகமா பயன்படுத்துறீங்கன்னா, அந்த கீபோர்டுல நீங்க எதை அதிகமா பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த கூகுளோட கீபோர்டுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாது. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஜி போர்டுல நீங்க அதிகமா நம்பர்ஸ் எல்லாம் அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்பலாம் நீங்க இந்த கீபோர்டை நீங்க ஓபன் பண்ண உடனே அடிக்கடி நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பாட்டம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் 1 2 3 அப்படிங்கிற பிரத்யேகமான ஒரு கீ இருக்கும். அதை நீங்க தட்டி தட்டி நீங்க நம்பரை யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, ஜி போர்டோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, பிரெஃபரன்சஸ்குள்ள போனீங்கன்னா, அங்க நம்பர் ரோ அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அது ஆஃப்ல இருந்தா நீங்க உடனே அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீபோர்டை ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் பிரத்யேகமா ஒரு ரோல உங்களுக்கு டிஃபால்ட்டா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எந்தவித கீயும் நீங்க யூஸ் பண்ணாம டைரக்டா அந்த நம்பரை பயன்படுத்தலாம். கூகுளோட கீபோர்டுல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். நீங்க அந்த கீபோர்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான லெட்டர்ஸை வந்து நீங்க டைப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நீங்க டைப் பண்ணும்போது நம்ம கரெக்டான கீயை தான் நம்ம பிரஸ் பண்றோமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழும். ஸோ இது தவிர்க்கிறதுக்காக கூகுளோட ஜி போர்டு அவங்களுடைய செட்டிங்ஸ்ல நீங்க போனீங்கன்னா அங்க ப்ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதுக்குள்ள போறீங்கன்னா பாப்அப் ஆன் கீ பிரஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இது ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆஃப்ல இருந்தா உடனே நீங்க ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீபோர்டுக்குள்ள போங்க. இனி நீங்க எந்த ஒரு கீயை பிரஸ் பண்ணும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏ அப்படிங்கிற ஒரு கீயை பிரஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அந்த ஸ்கிரீன்ல ஏ அப்படிங்கிற பகுதி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அப்போ நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம கரெக்டான கீயை தான் நம்ம பிரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கீயை பிரஸ் பண்ணி பாருங்க, செமையா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க அடிக்கடி கூகுளோட ஜி போர்டு வழியா இமோஜியை அதிகமா பயன்படுத்துவீங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, சின்னதா ஏதோ ஒரு பகுதியில உங்களுக்கு இமோஜியை டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பிரஸ் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நீங்க இமோஜியை பயன்படுத்துனீங்கன்னா அதை நீங்க தவிர்த்துக்கலாம். கூகுளோட ஜி போர்டோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, ப்ரெஃபரன்சஸ்குள்ள போனீங்கன்னா, ஷோ இமோஜி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அது ஆஃப்ல இருந்தா உடனே நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்க கீபோர்டுல பிரத்யேகமா ஒரு கீல இந்த இமோஜியை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த கீயை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்த இமோஜியும் நீங்க பயன்படுத்துற மாதிரி காட்டும் இந்த கூகுளோட ஜி போர்டு. செமல. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சின்னதா இருக்கக்கூடிய அந்த இமோஜியை பிரஸ் பண்ணி உள்ள போறதுக்கு பதிலா இந்த ஒத்த கீயை நீங்க பிரஸ் பண்ணாலே போதுமானது. கூகுளோட ஜி போர்டை பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க இது நாள் வரைக்கும் என்னெல்லாம் நீங்க கூகுளோட ஜி போர்டு வழியா டைப் பண்ணீங்களோ, என்னெல்லாம் நீங்க அது வழியா வாய்ஸை யூஸ் பண்ணீங்களோ, இது எல்லாமே கூகுளோட அக்கவுண்ட்ல அது ஸ்டோர் ஆயிரும். நீங்க வேணும்னா அதை நீங்க டெலீட்டும் பண்ணலாம். அது எங்க போயிட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கூகுளோட ஜி போர்ட செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்க பிரைவசி அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பிரைவசிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டெலீட் லேர்ன்ட் வேர்ட்ஸ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதை நீங்க தட்டி மொத்தத்தையும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். எதுக்கு இவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எப்படி, இது அவங்களுக்காக நீங்க விட்டு வைக்க போறீங்களா இல்ல அதை டெலீட் பண்ண போறீங்களா? உங்க கையில தான் இருக்கு. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். நீங்க கூகுளோட ஜி போர்டுல ஒண்ணுக்கும் மேற்பட்ட நீங்க லாங்குவேஜை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்து அதிகமா நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா கூகுளோட ஜி போர்டோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, ப்ரெஃபரன்சஸ்குள்ள போனீங்கன்னா அங்க ஷோ லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அது ஆஃப்ல இருந்துச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா உடனே நீங்க இதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மல்டிபிள் லாங்குவேஜை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த செட்டப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்க அதை மாதிரி நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உடனே ஆன் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா
உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழ நெறைய பட்டன விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.